ஆண் மலட்டுத்தன்மை, மேல் இன்ஃபர்டிலிட்டி மற்றும் விந்தணு எண்ணிக்கை ஸ்பெர்ம் கவுண்ட் குறித்து இந்த 3 தவறான நம்பிக்கைகளை நீங்க இப்போதே தெரிஞ்சு கொள்ள வேண்டும். முதல் தவறான நம்பிக்கை என்னவென்றால் காஃபி விந்தணுக்களை அழித்துவிடும் என்பதாகும். ஆனால் உண்மை என்னவென்றால் சாதாரண அளவில் காஃபி குடிப்பது பாதுகாப்பானது. நீண்ட காலமாக அதிக அளவு கஃபீன் எடுத்துக்கொண்டால் மட்டுமே விந்தணுக்களின் தரம் பாதிக்கப்படலாம். இரண்டாவது தவறான நம்பிக்கை என்னவென்றால் இறுக்கமான ஜீன்ஸ் அணிவதால் விந்தணு எண்ணிக்கை குறையும் என்பதாகும். ஆனால் உண்மை என்னவென்றால் அடிக்கடி மிகவும் இறுக்கமான ஜீன்ஸ் அணிவதால் விரைப்பைகள் டெஸ்டிக்கிள்ஸ் அதிகமாக சூடாகினால் மட்டுமே விந்தணு உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படலாம். மூன்றாவது தவறான நம்பிக்கை என்னவென்றால் மடிக்கணினியை லேப்டாப் மடடியில் வைத்து கொண்டால் விந்தணுக்கள் இறந்துவிடும் என்பதாகும். ஆனால் உண்மை என்னவென்றால் லேப்டாப் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சை வெளியிடாது. இருப்பினும் அதிலிருந்து வெளிப்படும் வெப்பம் விந்தணு உற்பத்தியை மெதுவாக்கக்கூடும். ஆயுர்வேதத்தின் படி உடலுக்கு சரியான அளவில் வாஜீகரண மூலிகைகள் கிடைக்கும்போது விந்தணுக்கள் வலிமையாக இருக்க உதவலாம். உதாரணமாக கவுஞ்ச் விதை, சஃபத் முஸ்லி, சாலப் பஞ்சா, சாலப் மிஸ்ரி போன்ற ஓஜஸ் அதிகரிக்கும் மூலிகைகள் விரைப்பை செல்களுக்கு ஊட்டச்சத்து அளித்து இனப்பெருக்க வலிமையை ஆழமான மட்டத்தில் மேம்படுத்த உதவுகின்றன என்று கருதப்படுகிறது. எனவே ஸ்பெர்ம் என்று கமெண்ட் செய்யுங்கள். விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் பல்வேறு ஃபார்முலேஷன்கள் குறித்து நான் உங்களுக்கு TMல விளக்கமாக